கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ஆத்துமா மன்னா சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 6வது வார்த்தை எவ்விதமாக சொல்லுகிறது: கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள் பிரியமானவர்களே. இதிலே ஆண்டவர் எதற்காக நாம் துதிக்க வேண்டும் என்கிற வார்த்தை எழுகிறது. எதற்காக நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும்? குறிப்பாக பாத்தீங்கன்னா, எல்லாற்றை விட பிரதானமான ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்று சொன்னால், சங்கீத புஸ்தகத்துல 103ஆம் சங்கீதம் அதில் வசனத்தில் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று வாசிக்கிறோம். பாருங்கள், இதை விட வேற என்ன வேணும்? நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு முக்கியமான காரியம், அவர் என் பாவத்தை மன்னித்தார், அவர் என்னுடைய அக்கிரமத்தை மன்னித்தார். இதுதான் எல்லாற்றை விட பிரதானமானது. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தில் இவ்விதமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அதிலே சுகவீனமான ஒரு மனுஷனை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். முடந்தன், நடக்க முடியாதவன். இயேசு கிறிஸ்தவனை பார்த்து சொன்னார், நீ எழும்பி நடவென்று முதலாவது சொல்லவில்லை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இந்த பாவத்தை மன்னித்தார், பின்பு அவரை எழும்பி நடக்க செய்தார். இரண்டையுமே நாம் பார்க்கிறோம். அதனால்தான் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை உனக்கு குணமாக்கி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி என்னை குணமாக்குகிறார் என்றால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது: அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிற பொழுது, பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவர் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் மரிப்பதற்கு முன்பு சுகமாகிறோம் என்று பார்க்கிறோம். இங்கு பேதுரு சொல்லுகிற பொழுது சுகமானீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீ கடந்த கால நீ செய்த பாவத்தை மன்னிக்கிறார், நிகழ்கால பாவத்தை மன்னிக்கிறார். உன் பாவத்தை மன்னிக்கிறதான தேவன். இதை பார்க்கில் வேறு ஒன்று பெரிதானது அல்ல. நீ எதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? கர்த்தர் உனக்கு கிடைத்ததான நல்ல கணவருக்காக நன்றி செலுத்தலாம், மனைவிக்காக நன்றி செலுத்தலாம், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே, உமக்கு நன்றி என்று செலுத்தலாம். நல்ல சகோதரனை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சகோதரியை கொடுத்திருக்கிறாரு, நல்ல தகப்பனை கொடுத்தாரு, நல்ல தாயை கொடுத்தாரு, எனக்கு நல்ல மாமியாரை கொடுத்திருக்கிறாங்க, நல்ல மாமனாரை கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வார்த்தை சொல்லுவது கடினமா இருந்தாலும் இந்த வார்த்தை நீ அறிக்கையிடு, அதன் பிரகாரமாகவே கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். அதனாலதான் இங்க நாம் பார்க்க முடியும், நான் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் எனக்கு செய்தபடி நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு கர்த்தர் செய்த நன்மை ஏராளம் உண்டு. அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு வேறு ஒண்ணு இல்லை. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து நன்றி செலுத்துவதை தவிர வேறு ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, இதைத்தான் கர்த்தர் உங்களிடத்தை எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் இந்த உலகத்தில் எங்களை வைத்ததற்காக நன்றி. உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உம் நாமத்தை பறைசாற்றி உம் நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறதற்கு நன்றி. எங்கள் அதற்கென்று தருகிறோம். நீ தந்த பிள்ளைகள், கணவன், மனைவி, குடும்பத்தார் எல்லாருக்காக நன்றி. தேவ கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you.